கார்டன்லேருந்து இப்போ தான் பறிச்சுட்டு வந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இந்த ரோசஸ் நம்ம க்ரீம்லேயே பண்ண ரோசஸ் தான். அந்த ரோஸை எடுத்து கேக் மேலே வச்சுட்டு நேம் எழுதுகிற ப்ராசஸ் தான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். கேக்கில் ரொம்ப அசால்ட்டாக நீங்கள் நேம் எழுதுறீங்கக்கா, எப்படிக்கா எழுதுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ஈஸி தான். நீங்கள் என்ன மெட்டீரியல்ஸ் வச்சு எழுதுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். நீங்கள் ஒரு ரெட் கலரில் கேக் எடுத்துருக்கீங்க, இல்லை பேக்ரவுண்ட் ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்னா ஒயிட் கலரில் க்ரீம் வச்சு நீங்கள் எழுதிடுங்க. இல்லை உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே லைட்டர் கலராக இருக்குது அப்படின்னா சாக்லேட் வச்சு நீங்கள் எழுதிக்கலாம். ஆனால் சில கேக்லாம் கிளைண்ட்ஸ் என்ன கேக் கொடுத்துருக்காங்களோ அதில் என்ன கலர் காம்பினேஷனில் எழுதியிருக்கோ அதே மாதிரியே தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலது லைட் கலராக தான் இருக்கும் பேக்ரவுண்ட், ஸ்டில் ஒயிட் கலர் க்ரீம்லேயே நீங்கள் எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ கஸ்டமர் என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நானும் அதே மாதிரி ரைட் பண்ணி கொடுத்துருவேன். சில பேர் நம்மக்கிட்டே விட்டுருவாங்க, நீங்களாச்சும் உங்கள் கேக்காச்சும் நீங்கள் எப்படியாவது எனக்கு சூப்பராக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ கேக்கில் ரைட் பண்ணுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் இல்லை, ஜஸ்ட் லைக் தட் சூப்பராக எழுதிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.